எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கோமதி வந்து ராஜி மீனாவையும் விட்டு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமேல் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்னன்னா ராஜி மீனாவையும் கோமதி கூட பேச வச்சது மட்டும்தான். தங்கமேல் பண்ண இந்த உதவியால ராஜி மீனா கோமதி மறுபடியுமே சேர்ந்துட்டாங்க. கோமதி மட்டும்தான் ராஜி மீனா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. மத்தபடி செந்தில், கதிர், பாண்டியன் 3 பேருமே வந்து இன்னும் கோவத்துல தான் இருக்காங்க. செந்தில் கோவப்பட்டு திட்டாம இருந்தா கூட ஓரளவுக்கு அமைதியா மீனா கூட பொறுத்து போய்கிட்டு இருக்காரு. ஆனா ராஜி கூட கதிர் வந்து மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாரு. இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்து ராஜி மீனா 2 பேத்தையுமே கண்டுக்கவே மாட்டாரு. நைட்டு ராஜி தூக்கம் வராம வெளியே வந்து ஹால்ல படுக்கிறாங்க. ராஜி தனியா படுக்கிறத பார்த்ததும் கோமதியுமே வந்து ராஜி கூட படுத்துறாங்க. இவங்க 2 பேரும் ஹால்ல படுத்துக்கிறத பார்த்ததும் மீனாவுமே வந்து அவங்க கூட சேர்ந்து அவங்களுமே ஹால்ல படுத்துறாங்க. ராஜி மீனா 2 பேத்தையுமே மடியில போட்டுக்கிட்டே கிட்டத்தட்ட கோமதி வந்து அவங்க 2 பேரையுமே மக மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத ராஜி, கூடிய சீக்கிரமே கதிரும் மாறிடுவான். மாமாவும் கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி கோவமா இருப்பாரு, அவரும் மாறிடுவாரு. இதுக்காகலாம் நீ எதையும் நினைச்சு மனசு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கோமதி வந்து ராஜி மீனா 2 பேருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தங்கமேல் வந்து ராஜி மீனாவை கோமதி கூட சேர்த்து வச்சதால தங்கமேல் என்னதான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் தங்கமேலோட அம்மாவுக்கு அது சுத்தமா விருப்பமே கிடையாது. எப்படியாவது அவங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி குடும்பத்தை பிரிக்கலாம்னு பார்த்தா தங்கமேல் என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா தங்கமேலுக்கு நல்ல பேர் எல்லாம் கிடைக்காது. தங்கமேலுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமே கிடைக்காம போயிடும். இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரவணன் வந்து கதிர்க்கு எப்படி அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறாரு. வழக்கம் போல சரவணன் கிட்ட போற தங்கமேல் வந்து பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் என்னோட நகையை தரேன், அதை வச்சு எப்படியாவது பணத்தை எடுத்துட்டு வாங்க, அந்த பணத்தை கதிர்ட்ட கொடுத்தலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியுமே சரவணன் கிட்ட இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து தங்கமேலுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறதே கவரிங் நகைங்கிறது தெரியுது. என்னதான் தங்கமேல் வாய் விட்டு இப்படி நகை வேணுமான்னு சொல்லி கேட்டாலுமே வந்து சரவணன் வந்து நகை வாங்க மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சப்போஸ் பணத்தை வேற எங்கிட்ட ரெடி பண்ண முடியாம தங்கமேல வந்து தொடர்ச்சியா நகையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சரவணன் மட்டும் சரி தங்கமேல அந்த நகையை கொடுன்னு சொல்லி கேட்டாருன்னா தங்கமேல் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. ஒவ்வொரு வாட்டியுமே தங்கமேல் வந்து அவங்க வாயை கொடுத்து எல்லா பிரச்சனையுமே உருவாக்கிக்கிறாங்க. ஒரு 20,000 ரூபாய் ரெடி பண்ண முடியாத அவங்க வீட்டுக்காரனால இவ்வளவு நாளா வேலைக்கு போறாரு, அந்த காசெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தங்கமேலோட அம்மா வந்து தங்கமேல்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவர் வேலைக்கு போனதுல இருந்தே வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட தான் கொடுத்து வைப்பாருமா. அதனாலதான் அவர்கிட்ட சேமிப்பெல்லாம் இருக்கு, ஆனா அது அவர் கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இப்படியே தூக்கி அவங்க மாமனார்ட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அடுத்தவங்க 2 பேத்துக்கு ஒரு தேவைனா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வாட்டி போய் அவங்க கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இப்ப இது மாதிரி பணம் அவசரமா தேவைப்படுது, இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? இதுக்காக தான் நான் உன்னை மாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ மாறவே மாட்ற. நீயும் அந்த ராஜி மீனா மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தனா கடைசியில காலத்துக்கும் உனக்கு மதிப்பு இல்லாம போயிடும். நான் சொல்றதெல்லாம் நீ கரெக்டா பண்ணாதான் ராஜி மீனாவை விட தங்கமேல் தான் நல்ல மருமகங்கிற பேரு உனக்கும் கிடைக்கும். நீ பாண்டியன் கோமதி மனசுல அந்த இடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இது எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்றேன், அதை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா திருந்திக்கிட்டு இருக்கிற தங்கமேலையும் சுத்தமா திருந்த விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சரவணன் தங்கமேலுக்கு இடையில பிரச்சனை வந்தாலும் பாண்டியன் வீட்டுல தங்கமேல்னால பிரச்சனை வந்து தங்கமேல் வீட்டை விட்டு வெளியேற நிலைமை வந்தாலும் அதுக்கு முழு காரணமா இருக்க போறது தங்கமேலோட அம்மாவா தான் இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.